எங்கள் இடத்த நீங்கள் பறிச்சுக்கிட்டீங்க, எங்கள் இடத்த கொடுங்க. நாங்கள் 1 2 வச்சுருக்கோம். அதே பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நாங்கள் எங்கே தத்தளிக்கிறது? நீங்கள் தான் எனக்கு வழி காமிக்கணும். எல்லாம் இருக்கிற 1 2 பிள்ளைகளுக்கு கல்யாணம் காட்சி இருக்கும் கொடுத்துட்டாலும் அந்த இடத்த எங்களுக்கு ரிட்டர்ன் வர காசு பணம் கொடுக்க மாட்டாங்க. அன்னைக்கு நாங்கள் கூலி பால் பார்த்துறாங்க, அந்த இடத்தையும் வச்சு சாப்பிட்றோம். நீங்கள் தான் எனக்கு வந்து உதவி பண்ணி கொடுக்கணும். நீங்கள் தான் அந்த இடம் போயிடுச்சுன்னா எங்கே நாங்கள் இதனால் தற்கொலை பண்ண சொல்லிடலாம் அப்படி எங்களால் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கூப்பனை எல்லாத்தையும் கொடுத்துட்டு எங்கள் தான் சாப்பிட்றோம். அதுதான் வழி. அனைவருக்கும் வணக்கம். எங்கள் ஊர் சேண்டாக்கோட்டை பக்கத்தில் மாலியாக்காடு கிராம பொதுமக்களும் வந்திருக்கிறோம். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய தனிநபர் சொந்த இடத்த வக்ஃபு வாரியம் எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாமல் எங்கள் பாட்டன் முப்பாட்டன் வச்சுருந்த சொத்தை, எங்கள் அனுபவத்தில் இருந்த சொத்தை இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரே ஒரு சர்வே நம்பரை வச்சுக்கிட்டு பத்திரம் பண்ண முடியாமல் அவங்களுக்கு சொந்தமாக்கிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. நாங்கள் காலம் பூரா 1 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கோம். எங்களோட இடத்த வந்து விற்றுட்டு அதை பத்திரம் பண்ணி கொடுக்க முடியலை. அந்த இடத்த வந்து வாங்கினவங்க இப்போ எங்கள்கிட்ட வந்து பணத்தை கேட்குறாங்க. எங்களால் ஒன்றும் பண்ண முடியலை. 10 பெண்களுக்கு வந்து திருமணம் பண்ணுறதுக்கு அவங்க சொந்த இடத்த விற்றுருக்காங்க. அதுவும் பத்திரம் பண்ணி கொடுக்க முடியல. அந்த பொண்ணோட கல்யாணமும் நின்று போச்சு. இதே மாதிரி எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் அரசு அதிகாரிகிட்ட எல்லார்கிட்டையும் நாங்கள் பெட்டிஷன் கொடுத்து பார்த்தோம். யாருமே அது என்னன்னு கூட திரும்பி பார்க்கல. இப்போ மறுபடியும் மீண்டும் ஆர்டிஓ அலுவலகத்திலையும், பட்டுக்கோட்டை ஆர்டிஓ அலுவலகத்திலையும், தாசில்தார் அலுவலகத்தையும் நாங்கள் வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். இந்த பெட்டிஷனையும் அவங்க திரும்பி பார்க்கலன்னா எங்களுடைய ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு எல்லாத்தையும் அவங்கள்ட்டே கொண்டாந்து கொடுத்துட்டு எங்களுக்கு வாழ்க்கையே வேண்டாம், எங்களுக்கு சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம்னு நாங்கள் எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கிற முடிவில் இருக்கிறோம். ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தை இவங்கெல்லாம் பாருங்கள், பெண்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ கஷ்டத்துலேயும் நாங்கள் வந்து இந்த இதை மீட்டெடுக்கணும்னு நாங்கள் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கோம். போராடி ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். இது வந்து அரசுக்கு போகணும், அரசுக்கு இந்த கவனம் போகணும். வக்ஃபு வாரியம் கையகப்படுத்தின எங்களுடைய சொத்தை பூரா அவங்க மீட்டு கொடுக்கணும்னு தயவோடு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எங்கள் பொதுமக்கள் எல்லாருமே வந்து வாழ்வாதாரத்தை இழந்துட்டு எங்கள் பாட்டை முப்பாட்டை வச்சு இந்த சொத்தை கூட கையில் எங்ககிட்ட இல்லாமல் நாங்கள் வெள்ளாமல் பண்ண நிலத்தை வந்து இன்றைக்கி வந்து விட்டுட்டு உட்காந்துருக்கோம். அதுக்கு முழு காரணம் வக்ஃபோர்டு தான். வக்ஃபோர்டு முழுமையாக வந்து இந்துக்கோட இடத்த மட்டும்தான் அவங்க கையகப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் செய்யலைன்னா இந்து முன்னணி பேரியக்கத்தோட உதவியோட நாங்கள் கண்டிப்பாக அந்த அறப்போராட்டத்தை பண்ணியே ஆகுவோம். வேறு வழியே இல்லை. இதை பார்த்தவங்க எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் இது வந்து அரசுக்கு போகணும், முதல்வருடைய பார்வைக்கு போகணும். உங்கள் எல்லாரையும் நாங்கள் வேண்டிக்கிறோம்.